அந்த பாடி கார்டு மொத்த காசையும் கொடுத்து பிரின்ஸ் ஆஃப் ஸ்டானை அசாசினேட் பண்ண நம்ம ஹீரோவை ஹையர் பண்றான். அவன் நாங்க ரொம்பவே பவர்ஃபுல் பார்த்தல, நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு டைபோ சொல்லவும், போகதான் போற இது என்னோட சாய்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும், அங்க நீ போனா செத்துருவான் டைபோ சொல்லவும், ட்ரையே பண்ணாம நான் எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது நம்ம ஹீரோ கேட்கறான். கிங் ஃபர்ஸ்ட் கூட நான் ஃபைட் பண்ண போறேன்னு சொல்லவும், சிக்கனால ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியாது, நீ செத்துருவா அப்படின்னு டைபோ சொல்லவும், ஏ பண்ணாம நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு டைபோ ஃப்ரெண்ட் சொன்ன அதே டைலாக் நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த அந்த ஸ்வாட கொண்டு போ, இது உன்னோட ஸ்வாடு தான், நம்ம 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ், நான் உன்ட்ட போய் சொல்லிட்டேன், கடலோரமா நான் உன்னை பார்த்தா நீ உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த மிராக்கிள் டாக்டர் தான் உன்னை மிராக்குலஸா காப்பாத்தினாரு. உன்னை காப்பாத்தினதுக்கான பில்லு நிறைய காசு இருந்தது, வேற வழி இல்லாம தான் உன்னை அசாசின்னு போய் சொல்லி அந்த காசு எல்லாத்தையும் ஒன்னியவே கட்ட வைக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு டைபோ திரும்பி பார்த்தா அதுக்குள்ள நம்ம ஹீரோ அங்க இருந்து போயிட்டான். ஷாஃபேவும் பறந்து நம்ம ஹீரோ பின்னாடியே போயிருக்கான். அட பாவிகளா அப்படின்னு டைபோ நினைக்கிறான். அப்படிதான் நம்ம ஹீரோ அங்க வந்திருக்கான். அட பாவி டைபோ, இந்த ஸ்வாட் ஃபுல்லா கிராக் விட்டுட்டு இந்த ஸ்வாட கொடுத்து விட்டு போனேன் சரி அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோ வச்சு ஃபைட் பண்றான். பார்த்தா நம்ம ஹீரோ ஸ்வாட் சில்லி சில்லியா நொறுங்கிட்டு பிரின்ஸ் ஆஃப் ஸ்டார் நம்ம ஹீரோவை கொல்ல வர போகும். டக்குன்னு 13 அங்க வந்திருக்கா. அவன் கிட்ட ஆட்டோ டாஜிங் ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி 13 பாக்குறான். நம்பர் 1 இருக்குதானே நம்ம ஹீரோ கேக்குறான். ஜான் பூவை சேர்ந்த கில்லர் 13 டாக்டர் சான நீ தானே கொன்னா அப்படின்னு சொல்லி பிரின்ஸ் கேட்கவும், பிரின்ஸ் ஆஃப் ஸ்டானோட தலையோட இன்னைக்கு போனா மொத்த ஷான் பூவை என்னதான் ஒரு ஹீரோவா பாப்பாங்க அப்படின்னு 13 சொல்றா. அங்க பாரு ஒரு ஃபிளையிங் சிக்கன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா, இதுக்கெல்லாம் நான் ஏமாறுவேன்னு நினைச்சியா அப்படின்னு பிரின்ஸ் ஆஃப் ஸ்டான் கேட்டா, உண்மையிலேயே ஃபிளையிங் சிக்கனா யாஃபே தான் பறந்து வரான். கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணு, நம்ம அவனை ஒன்னும் சேர்ந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 13 வாஸ் வார நம்ம ஹீரோட்ட கொடுக்குறா. டைபோ கஷ்டப்பட்டு தொடுப்பு போட்டு ஐலாண்டுக்கே வந்துட்டு இருக்கான். ஷாஃபே வந்து இப்போ ஸ்பின்னிங் பண்ணிக்கிட்டே ரன்னிங் மிஷின் மாதிரி இப்போ ஸ்டான் பிரின்ஸ் அட்டாக் பண்ண போகும். அவன் ஷீல்ட வச்சு அதை தடுக்க ட்ரை பண்றான். பட் ஒரு இடத்துல தான் ஷீல்ட் வருது. அதே சேம் டைமிங்ல நம்ம ஹீரோவை 13 அட்டாக் பண்ண போகும். டக்குனு பிரின்ஸ் ஆஃப் ஸ்டான் வந்துட்டு காம்பேட் மோடுக்கு அவன் சூட்ட மாத்துறான். ஜஸ்ட் ஒரே அட்டாக்ல அவங்க 3 பேரையும் இவன் ஒரே நேரத்துல அட்டாக் பண்றான். அவன் ட்ரெஸ் யாரா டிசைன் வந்து ஜாக்கியோட நிக்கிறேன் ஜாங் கேட்கவும் அவளையும் அவன் அட்டாக் பண்றான். இவன் இன்னும் ஃபாஸ்டா மாறிட்டான் அப்படின்னு 13 பாக்குறா. இது நியாயமே இல்ல, எனக்கு ஒரு ஆர்மரை கொண்டாடா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். மூச்சு வாங்க டைபோ மேல ஏறி வந்துட்டு இருக்கான். ஒரு லிஃப்ட் ஆச்சு வச்சிருக்கலாம்ல அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இவனை விட்டுரு, இவனை நான் மட்டும் தான் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி 13 நம்ம ஹீரோவை காப்பாத்துறா. அவன் அட்டாக்க பிளம் பிளாசம் ஷீல்ட வச்சு அவன் தடுக்கவும், முடிஞ்சா இதை தடுப்பாப்போம் அப்படின்னு பவர்ஃபுல்லான அட்டாக்க வச்சு அவன் அட்டாக் பண்ணுவோம். 13 சேஃபா தான் இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோவில ஜஸ்ட் மிஸ்ல தள்ளி விட்டுட்டு அவன் அந்த அட்டாக்க வாங்கிட்டான். 7 எனக்காக அவன் அப்படின்னு சொல்லி 13 வருத்தப்பட்டு இருந்தா. நம்ம ஹீரோ லீஃபா மாதிரி இப்போ ஸ்டான் பிரின்ஸ்க்கு பின்னாடி வந்து 7 டே லாக் அப்படின்னு அந்த பாடி கார்டு மூவ் யூஸ் பண்றான். 13 அட்டாக் பண்ண வந்தா டைம் கேப்சூல்ல அவனை பிடிச்சு வச்சிருந்தான். சோ 13 அசைய முடியல. நாளுக்கு நான் உன்கிட்ட நிறைய ஃபேன்சி மூவ்ஸ் இருக்கலாம் ஏன் கிட்ட அப்படின்னு இப்போ நம்ம ஹீரோ ஃபோக்கஸ் பண்ணி கடலுக்குள்ள விழுந்த சளி சளியா நொறுங்கி போன அவன் சிசரை ஃபோக்கஸ் பண்றான். அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல உடஞ்சு போய் கிடந்த அந்த சிசர் மொத்தமா இப்ப ஒண்ணு சேர்ந்து ஸ்ட்ரைட்டா அந்த இடத்துக்கு தான் வருது. ஹீரோ இது நாள் வரைக்கும் பார்த்ததுல எல்லாருக்குமே ஒரு ஆம்பிஷன் இருக்கு. எல்லாருமே எதையாச்சும் ஒரு விஷயத்த ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்னோட ஆம்பிஷன் என்னது, நான் எதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பிரின்ஸ் ஆஃப் ஸ்டானோட சேர்த்து நம்ம ஹீரோ ஹார்ட்லயும் அந்த சிசர் இறங்குது. தன்னோட உயிரை நம்ம ஹீரோ சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த ஐலாண்ட்ல இருக்கிற எல்லாரையும் நம்ம ஹீரோ காப்பாத்துறான். ஷாஃபே போயிட்டு நம்ம ஹீரோவை எழுப்ப ட்ரை பண்றான். நம்ம ஹீரோ எந்திக்கல. ஹியூமன் ஹார்ட் வீக் ஆனது, அதனாலதான் நான் எனக்கு கொரில்லா ஹார்ட்டை இன்ஸ்டால் பண்ணிருக்கேன் அப்படின்னு பிரின்ஸ் ஆஃப் ஸ்டான் இப்ப எந்திரிச்சிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு போனா, நிறுத்துடா அப்படின்னு சொல்லி ஒரு சிகரெட் இப்ப பறந்து வருது. நான் தான் கிங் ஆஃப் சிக்கன்ஸ். அச்சோ மூச்சு வாங்குது, டைலாக் பேச முடியல. என்ன தைரியம் இருந்தா என் அப்ரண்டிஸ் மேல கை வைப்பா, அவன் எனக்கு வேலை பாக்குற ஆளு அப்படின்னு டைபா பேசிட்டு இருந்ததே டக்குனு டைபாவை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ செஞ்சு சாக்ரிஃபைஸ் வீண் போக கூடாதுன்னு 13 போயிட்டு அவனை அட்டாக் பண்ண போறா. நம்ம ஹீரோக்கு அவன் பழைய மெமரிஸ் ஞாபகம் வருது. ஷான் ஹோலியே நீ தான் ஒரு பவர்ஃபுல்லான கில்லர், எதுக்கு அந்த பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்ற, இது நம்ம கில்லர் கோடுக்கு எதிரானது, உலகத்தோட மொத்த கில்லர்ஸ் இப்ப ஒன்ன தேடி தான் வருவாங்கன்னு சொல்லவும், அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, முடிஞ்சா என் மேல கை வைங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. நம்ம ஹீரோ காப்பாத்தின அந்த பொண்ணை நம்ம ஹீரோ முதுகுல குத்துறா. கில்லர்ஸ் எல்லாரும் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட இருக்குவோம். நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்கிற அந்த பிரிட்ஜையே மொத்தமா நம்ம ஹீரோ உடைக்கிறான். மொத்த கில்லர்ஸ் எல்லாம் தப்பிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ மட்டும் தண்ணிக்குள்ள விழுந்துருதான். அண்ட் அவனோட ஸ்வாட் தான் அது. அப்பவே அந்த ஸ்வாட் கிராக் விட்ட மாதிரி தான் இருக்கு. 13 அடி வாங்கி கீழே விழுந்து இப்ப எந்திக்கிறா. நான் இதை செஞ்சே ஆகணும், முடிஞ்சா என்ன தடுத்துப்பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவன் அப்படியே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன் மாதிரி நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லி பிரின்ஸ் ஆஃப் ஸ்டான் பாக்குறான். கடைசியா எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, ரோபோட் மோட் இனிஷியேட் அப்படின்னு சொல்லி பிரின்ஸ் ஆஃப் ஸ்டான் வந்து இப்போ அந்த பால வர வச்ச அதுக்குள்ள போயிருந்தான். எல்லாரும் இப்ப செத்திங்கடா அப்படின்னு பிரின்ஸ் ஆஃப் ஸ்டான் அதை ஆப்ரேட் பண்ணா.
நான் திரும்ப வருவேன் அப்படின்னு பிரின்ஸ் ஆஃப் ஸ்டான் பறந்துருக்கான். ஏய் செவன் அப்படின்னு ஜெய்கோ வந்தா என்கிட்ட வராது இல்ல செத்துருவ அப்படின்ட்டு இப்போ அப்படியே நம்ம ஹீரோ மயங்கி விழுந்திருக்கான். மாஸ்டர் பாத்தீங்களா அப்படின்னு 13 கேட்கவும் அவனை இப்பவே கொன்று அப்படின்னு மாஸ்டர் சொல்லிட்டு அப்படின்னா நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்டர் யோசிக்கிறான். நம்ம ஹீரோவோட சர்ஜரி நடந்துட்டு இருக்கு. அவனை பார்த்துல அவன் ரொம்ப டேஞ்சரஸ், அவனை இப்பவே கொன்றலாம் அப்படின்னு சொல்லி சேர்மன் ஜாங் வந்துட்டு ஒரு மிசைல் எடுத்துட்டு போறான். அவன் தான் அந்த மொத்த ஐலாண்டையும் காப்பாத்திருக்கான். அவனை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு கோலா சொல்றா. அவன் மட்டும் மாறி இருந்தான்னா நான் அவனை கொன்றுவேன் அப்படின்னு ஜாங் வந்து மிசைலோட நிக்கிறா. நம்ம ஹீரோ இப்ப வெளியே வரான். எல்லாரும் நம்ம ஹீரோ எப்படி இருக்கான்னு பதறிட்டே நின்னுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரே நேரத்துல இவ்வளவு பேர் முடிவெட்டு வந்திருக்கீங்க. சரி ஒவ்வொரு தடவை லைன்ல வாங்க நம்ம ஹீரோ சொல்றான். அவன் பழைய மாதிரி தான் இருக்கான்னு எல்லாரும் ஹாப்பியா வராங்க. நம்ம ஹீரோ சிசரை காணோம். அடின் வந்து நம்ம ஹீரோக்காக அவனோட சிசரை ரெடி பண்ணி இதை அப்படியே தூக்கி போடுறா. லாஸ்ட் எபிசோடுங்கிறதுனால இப்ப அந்த மொத்த ஐலாண்டையும் அந்த சிசர் அப்படியே சுத்தி வந்துட்டு இருக்கு. கடைசியா அது நம்ம ஹீரோ கையை வந்து ரீச் பண்ணுது. தொடரும்னு போடுதாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது.